ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின சம்பவம், அதாவது நேற்று நைட்டு லைவில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் போச்சு சார். அதை கண்டிப்பாக எடுத்து வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான், இந்த வீடியோவுக்கு மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுவீங்க, ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் இன்னும் கொஞ்ச நாளில் 1,00,000 சப்ஸ்கிரைபர் தொடும். உங்களுடைய ஆதரவு இருந்தால் சரி. இப்போது அதை பண்ணிவிடுங்க. என்னென்னா, நைட்டு செமையான ஒரு சம்பவம் நடந்துச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம நெகட்டிவாக பேசுகிறோம், பட் பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்துச்சு. விக்கல்ஸ் விக்ரம் பிக் பாஸ் வந்து சொல்லிட்டார், எனக்கு வந்து என்னன்னு தெரியாது, இந்த வாரம் வந்து கண்டிப்பாக விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட வந்து என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்ட்டார். அதனால் அவர் வந்து ஸ்டாண்டப் காமெடி தானே, அதனால் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணார். செமையாக இருந்துச்சு. அதாவது அரேஞ்ச் மேரேஜுக்கும் லவ் மேரேஜுக்குள்ள வித்தியாசம். ஒரு சில பேர் வந்து அந்த லவ் மேரேஜுக்கு அகேன்ஸ்டாக பேரண்ட்ஸ் பண்ணுவாங்களா, அதை காமெடியாக கலந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு ஊட்டுவாங்க, எனக்கு லவ் மேரேஜ் பிடிக்காதுன்ற விஷயங்கள் அப்படின்ற விஷயங்கள். அதுக்கப்புறம் ஒரு சில அம்மாக்ஸ் வந்து சொல்லுவாங்களே, நான் வந்து செத்துருவோம்ப்பா, உன் குழந்தைய என் கையால் ஏந்துட்டுன்னா செத்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு ஒரு காமெடி ஒன்று பண்ணார். செமையாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது, சிரிக்க முடியாது இருந்துச்சு, ரசிக்க முடியாது இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வெறும் இந்த ஸ்டாண்டப் காமெடி மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா அது போதாதான். பட் இதையாவது பண்ணாரே அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து தரமான சம்பவம்னா, பிரவீன்ராஜ் வந்து சூப்பராக வந்துட்டு அவங்களுடைய ஒய்ஃப் ஐஷுக்காக ஒரு பாட்டு எழுதி அவரே பாடின பாட்டான் ஒரிஜினலாக. அதை வந்து பண்ண ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கானா வினோத் வந்து சூப்பராக வந்து ஒரு பாடினார், செம்ம ஸ்மார்ட். எப்பயுமே கானாவுக்கு ஒரு தனி ஒரு இது, அந்த கானாவில் வந்து எதுகை முனையில் வந்துட்டு ஒரு கலாய்ப்பு, ஒரு ஜாலி, எதுகை மூளை வச்சு செய்வாங்க, செம்மையாக இருக்கும். அதை அழகாக பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கானா வினோத் பண்ண விஷயங்கள், தாளம். ஆனால் இந்த பாட்டு பண்ண செக்மெண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் அடிஷ்னலாக எஃபர்ட் போட்டு அதை கொஞ்சம் அழகாக்கினது எஃப்ஜே. ஏன்னா எஃப்ஜே அந்த வாயிலே வந்து வாசிப்பார் இல்லையா, அந்த மியூசிக் போடுவாப்பில். ஸோ அதை வச்சு ஒரு சம்பவம் பண்ணார். அதுக்கப்புறம் எஃப்ஜேவும் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணாப்பில், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நைட் ஆனால் இந்த மாதிரி அவங்களுடைய திறமையை காமிக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் உள்ளே வந்து பார்க்குறதுக்கு. அதே மாதிரி எல்லாருமே வந்துட்டு சும்மா, அதாவது சும்மா சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு பதில் இது ஒரு கண்டென்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். பட் நல்லா இருந்துச்சு, உண்மையிலே நம்ம பாராட்டணும். சரி, இதில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் யாரோட பர்ஃபார்மன்ஸை சொல்லுவீங்க? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார்? மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.